இந்த ஊருக்கு களக்காட்டூர்ன்ற பேர் ஏன் வந்து? ஒரு பெரியவரை கேளுங்க அண்ணா நீங்கள் சொல்லுங்க. களக்காட்டூர்னா இது வந்து ஒரு கலைவாணி பிறந்த ஊர். சரிண்ணா. அது பிரம்மாவுடைய சாபத்தால் இங்கே குளம் தாமரை குளம் இருக்குது. சரி. அதில் தவம் இருந்தாங்க. அந்த பிரம்மா வந்து அத்திக்கடாத்தி காஞ்சிமா நகர வரதராஜ பெருமாள் வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிடுறாரு. அதனால் இங்கே இருக்கிற கோயில் பல்லவ ராஜா காலத்தில் கட்டின கோயில் ஈஸ்வரன் கோயில். அந்த கோயிலில் பிரம்மா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அங்கே தான் அந்த பிரம்மா இருக்கிறாரு. அது கலக நகர்னு இருந்தது. அதுக்கப்புறம் கலகாட்டூர்னு வந்தது. வேறு எதுவும் இல்லை. கலைவாணி பிறந்து எப்பேற்பட்ட சண்டை எப்பேற்பட்ட விரோதம் வந்தாலும் இந்த ஊரில் வந்தால் தம்த்துடும். ரொம்ப அதிகமாக போகாது. அதனால இந்த தாம்பரம் இருக்கிறதுனால மகாலட்சுமி, அந்த ஈஸ்வரர் இருக்கிறதுனால அகத்தீஸ்வரர், அந்த கர்ப்பம் கூடாதுன்னு அடைக்கிடும். இது வந்து கலைவாணி பிறந்து இருந்ததுனால இது களக்காட்டூர்னு பேர் படைச்சு. சூப்பர். அண்ணன் வந்து இந்த களக்காட்டூருக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. களம் கட்டும் ஊர் என்று இது சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் களக்காட்டூர்னு மாற்றம் ஆச்சு. களம் கட்டும் ஊர்னா என்ன களம்? அது கலக்கா வந்து அதிகபட்சமான போர் போடுவாங்க சார். அதை சரி. அதனால அது களம் கட்டும் ஊர் என்று இருந்தது. அப்புறம் இது பல்லவராஜால வந்து சிவன் கோயில் ஒன்று உருவானதுனால இது அதிகபட்சமா களக்காட்டூர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே. அண்ணா நீங்க சொல்லுங்க, அந்த களக்காட்டூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அண்ணா நான் தெரியும், அப்பதான் நான் வந்தேன். அண்ணா நீங்க சொல்லுங்க, அந்த களக்காட்டூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? நான் புதுசுன்னா எனக்கு தெரியாது. நீங்க அந்த காலத்துல நிறைய கலகா வளைஞ்சதுங்க. அந்த குழம்பு நிறைய இருந்தனால களக்காட்டூருக்கு கலகா ஒரு இருந்தனால களக்காட்டூர் வச்சுட்டாங்க. கலகா வளைஞ்சிருந்தது. வளக்கா வேர்க்கடலை அதனால களக்காட்டூர் வந்து. சரி, நீங்க? நமக்கு தெரியாது சார். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அண்ணா நீங்க? தெரியாது. அண்ணா நீங்க சொல்லுங்க. தெரியாது. டாஸ்மாக் என்ன? தெரியாது. முருகா தெரியாது. ஐயா உங்க பேர் என்ன? வரதன். அண்ணாமலை வரதன். சரி, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? 80 வருஷமா இருக்கிறேன்னு சொல்லு. 90 வருஷம். அதாவது பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர்ல தான். இந்த களக்காட்டூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அது தெரியாது. ஆனா 90 வருஷம் இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க. தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? யாருமே சொல்லலையா? நீங்களும் கேட்கல, யாருமே சொல்ல. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? இருங்க சொல்றேன், நீங்க சொல்லுங்க சார். அதுவும் இந்த களக்காட்டூர் பேர் எப்போ வந்து கேட்டீங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கும். இந்த ஊர்ல ஒரு 30 கிராமம் தான், 30 வீடு தான் இருந்தது. ஆனா சுத்து வட்டாரத்தில் கொல்லம்பு நிறைய இருந்தது. வேர்க்கடலை நிறைய வளைஞ்சிருக்கலாம். அதனால இந்த ஊருக்கு களக்காட்டூர் வச்சுக்கலாம். பக்கத்து ஊர்ல என்ன கேட்டால் ஒரு குருவி மேலே பேரிச்சு, அங்கே குருவிகள் நிறைய தங்குற இடமா இருந்ததுக்கும். குருவி ஆனால் குருவி மேலே வச்சுட்டாங்க. பக்கத்தில் வேடல் ஒரு கிராமம் இருந்தது. அந்த வேடலில் சில விவசாயிகளாக இருந்தாங்க. அதனால இப்போ வேலைச்சு அந்தந்த ஊருக்கு அந்தந்த காலத்தில் எந்தெந்த பேர் உங்களுக்கு அதே மாதிரி வழங்கிச்சு. அது களக்காட்டூர் பேர் அப்போ வந்து. ஆனால் எனக்கு தெரியாது அது எப்போ வந்து தெரியாது. அது ரொம்ப நாளாக கிழக்காட்டூர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் களக்காட்டூர். ஆமாம், பேரே வந்து சென்ட்ரல் இருந்து ஸ்டேட்ல இருந்து கிழக்காட்டூர் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து. ஆனால் கூப்பிடுறது களக்காட்டூர் தான் வரும். நீங்க சொல்லுங்க. நமக்கு தெரியாது சார். ஆனால் நீங்க இருங்க. நீங்க தெரியாது சார். நீங்க தெரியாது ஐயா. இல்லை சார். கிழக்காட்டூர் தான் சார் இருந்துச்சு. கிழக்காட்டூர்னு கூட அது வாய் பேச்சில் களக்காட்டூர் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கிளை அப்படின்றது என்ன? கிளைன்றது வந்து என்ன சொல்றது நான் தெரியாது. இல்லை சார். ஐயா, களக்காட்டூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்னு ஐயா சொல்றாரு. அதெல்லாம் உண்மையா இருக்குமா? களக்காட்டூர் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? காஞ்சிபுரம் பகுதியில் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய குடியிருப்பு பகுதிகளுள் ஒன்றாக விளங்குகின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு களக்காட்டூர் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் மரஞ்செறிந்த காடுகள் அடர்ந்திருந்தன. பண்டை தமிழரசர்களாகிய கரிகால் வளவன் முதலியோர் காடு கொன்று நாடாக்கினர் என்று கூறப்படுகின்றது. ஆயினும் அந்நாளிலிருந்தே அழிப்பட்ட காடுகளின் தன்மையை சில ஊர் பெயர்களால் உணரலாம். இக்காலத்தில் பாடல் பெற்ற தலங்கள் என்று போற்றப்படுகின்ற ஊர்கள் பெரும்பாலும் முற்காலத்தில் வனங்களாகவே இருந்தன என்பது சமய வரலாற்றால் அறியப்படும். காடு என்னும் பெயரை உடைய ஊர்கள் தமிழ்நாட்டில் பல உண்டு. திருவாலங்காடு, பழவேற்காடு, தலையாலங்காடு, ஏற்காடு போன்ற ஊர்கள் காடு என்னும் சொல்லை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஊர்களுக்கு சான்றுகளாகும். இவ்வாறு அமைந்த ஊர்களுள் ஒன்றுதான் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள களக்காடு என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் காடுகள் நிறைந்த பகுதியாக விளங்கியதன் பொருட்டு இது காட்டூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது. மேலும் கலாமரங்கள் இப்பகுதியில் அதிகம் இருந்ததன் காரணமாக காட்டூர் என்னும் பெயரோடு
களா என்னும் சொல்லும் சேர்ந்து இவ்வூர் களக்காட்டூர் என்று அழைக்கப்பெற்றுள்ளது. களக்காட்டூர் என்னும் இவ்வூரின் பெயரே மக்களின் பேச்சு நடையில் தற்பொழுது களக்காட்டூர் என்று வழங்கப்பெற்று வருகின்றது.